சுவிட்சர்லாந்து தமிழர்களே, உங்க வீட்டு திருமண மற்றும் இதர வைபவங்களுக்கு நவீன முறையில் அழைப்பிதழ் முதற்கொண்டு பரிசு பொருட்களை பெற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறீர்களா? இது மட்டுமா? உங்கள் கடை மற்றும் நிறுவனங்களுக்கு தேவையான டிஜிட்டல் பிரிண்டிங் ஸ்டிக்கர்களையும் ரோல் அப்ஸ், விசிட்டிங் கார்ட்ஸ் என்பவற்றையும் தரமான முறையில் அச்சிடுகிறோம். அச்சுத்துறையின் முன்னோடிகளாக 30 ஆண்டு காலம் சுவிஸ் தமிழர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை சுவிஸ் சேகர் பதிப்பகம் மட்டுமே. ஹாய், வெல்கம் டு சுவிஸ் தமிழ் டிவி. அன்பான சொந்தங்களை மற்றும் ஒரு மிக முக்கியமான பிரேக்கிங் நியூஸோட சந்திக்கிறோம். இதை கட்டாயமா நீங்க பார்த்தே ஆகணும். சுவிட்சர்லாந்தினுடைய ஆல்ப்ஸ் மலைத்தொடரில் ஒரு அமைதியான கிராமத்துக்கு மேல பாரியதொரு அழிவொன்னு மெதுவா ஆபத்தாகவே உருவாகிக்கிட்டு இருக்கிற விஷயம் உங்களுக்கு தெரியுமா? வலைஸ் பகுதியில் இருக்கக்கூடிய சிப்பிஸ் கிராமத்தோட்டிய மலைப்பகுதியில தான் மிகப்பெரிய பிளவொன்னு உருவாகிக்கிட்டு இருக்கு. அது தொடர்ந்து விரிவடைஞ்சிக்கிட்டு இருக்கிறதா மிகப்பெரிய அபாயமே. இந்த நிலச்சரிவு அபாயம் அந்த பகுதியில் வாழக்கூடிய மக்களிடையே அதிகரித்த கவலையும் இப்போ ஏற்படுத்தி இருக்கு. அதிகாரி இப்போ அவசர வெளியேற்ற திட்டங்களை தயாரிக்கிறாங்க. 1500 மக்களினுடைய பாதுகாப்பை உறுதி செய்யறதுக்கு தீவிரமா இப்போது வரைக்கும் கண்காணித்துக் கொண்டிருக்காங்க. புவியியல் நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த பிளவு 250 மீட்டர் நீளத்துக்கு இப்ப வரைக்கும் வளர்ந்திருக்காங்க. ஒவ்வொரு நாளும் இதனுடைய வளர்ச்சி, அதாவது விரிவடைகிறது 2 to 4 மில்லிமீட்டர் வரைக்கும் இருக்கிறதா சொல்றாங்க. இதனால இந்த மலைப்பகுதிகள் எப்படிப்பட்ட சிறிய மாற்றங்களும் கூட மிகப்பெரிய பேரழிவுகளை ஏற்படுத்தக்கூடிய அறிகுறிகளா தான் பார்க்கணும்னு அவங்க சொல்றாங்க. இந்த மலைச்சரிவு எப்படியாவது ஏற்பட்டுச்சுன்னு வச்சுக்கொள்ளுங்க, 1/2 மில்லியன் கனமீட்டர் அளவான கற்களும் மண்ணு மத்தோட பாறைகளும் பள்ளத்தாக்கு நோக்கி சரிஞ்சு விழுந்துடும். அது அருகில் இருக்கிற நாவிசன்ஸ் ஆற்றம் மறிச்சு ஒரு தற்காலிகமான இயற்கை அணையை உருவாக்கிறது. அதுக்கப்புறமா அந்த அணையை உடைச்சிங்கன்னா கீழ் நோக்கி இருக்கக்கூடிய பகுதிகளில் பாரிய வெள்ளப்பெருக்கு திடீர்னு ஏற்பட்டு பெரிய அழிவையே ஏற்படுத்திடும் என்று விஞ்ஞானிகள் எச்சரிக்கிறாங்க. இந்த நிலைமை கடந்த கால பேரழிவை எல்லோருக்கும் நினைவூற்றுதா இருக்கும். அதாவது 2025ஆம் ஆண்டு வலைஸ் பகுதியில் இருக்கக்கூடிய பிளாட்டன் கிராமத்துல பனிப்பாறையும் கல்ச்சரிவும் பாரிய ஒரு ஆற்றம் மறிச்சு ஒரு தற்காலிக ஏரியை உருவாக்கின கதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அது போன்ற ஒரு சூழ்நிலை மீண்டும் உருவாகுமா என்ற அச்சம் தான் இப்போ சிப்பிஸ் மக்களிடையே உலாவிக்கிட்டு இருக்கு. இந்த புதிய பிளவுக்கு ஃபியோஸ் பிழை அப்படின்னு விஞ்ஞானிகள் பெயரிடுறாங்க. கடந்த சில ஆண்டுகள் ஏற்பட்ட கடும் வெள்ளப்பெருக்கு இதற்கான முக்கிய ஃபேக்டர்ஸா இருக்கலாம் என்று சொல்லப்படுது. 2018 அதோட 2024ஆம் ஆண்டுகளை எடுத்துக்கிட்டா வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுச்சு. அதனால மலை அடிப்பகுதிகளில் இருக்கக்கூடிய ஆற்றுப்படுகைகள் சேதப்படுத்தப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா முன்பு அந்த ஆற்றுப்படுகை மலைக்கு ஆதரவா இருந்த நிலையில இப்போ அந்த ஆதரவு மெல்லமா குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. மெதுவா கீழே நகர்ந்து கொண்டும் இருக்கு. மேலும் முக்கிய பிளவோட சேர்த்து சுற்றுப்புறங்கள்ல சிறிய துணை பிளவுகளும் உருவாக்குதாம். இதனால மலை ஒரே நேரத்தில் அல்லாம பல கட்டமா உடைஞ்சு சரியக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆனா ஒரு பகுதி மாத்திரம் சரிஞ்சா கூட ஆற்றம் மறைக்கக்கூடிய அளவுக்கு பெரிய பாறைகள் எல்லாம் கீழே விழக்கூடிய அபாயம் தான் இருக்கு. இந்த அபாய நிலையால இப்போ இந்த மலைப்பகுதி 24 மணி நேர கண்காணிப்புல இருக்கு. லேசர் ஸ்கேனர்கள் மூலமா மேற்பரப்பு மாற்றங்கள் அளவிடப்படுது. உயர்தர கேமராக்கள் தொடர்ந்து பிளவை பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கு. ட்ரோன் விமானங்களும் நிலவி ஆய்வு செஞ்சுக்கிட்டு இருக்கு. கூடுதல் அழுத்தம் ஏற்படாம இருக்க பெரிய மரங்கள் எல்லாம் வெட்டப்படுது. சமீபத்துல பொதுக்கூட்டம் ஒண்ணு இடம்பெறுது. சிப்பிஸ் கிராம மக்கள் அதிகாரிகள்கிட்ட விஞ்ஞானிகள்கிட்ட நிலைமை பற்றி விரிவா அறிஞ்சு கொள்றாங்க. இந்த மலை திடீரென்று சரிகிறதுக்கான அறிகுறி இருந்துச்சுன்னா எவ்வளவு நேரத்துல வெளியேறணும் என்பது சம்பந்தமாக பாரிய கேள்விகள் எல்லாம் அவங்க கேட்டிருக்காங்க. இப்போதைக்கு நிலைமை கட்டுப்பாட்டில் இருக்கிறதா அதிகாரிகள் சொன்னாலும் மலைப்பகுதிகளில் சூழ்நிலைகள் சில வினாடிகள்ல கூட பாரியதொரு அபாயத்தை ஏற்படுத்தக்கூடியதா மாறிது. அமைதியாக இருக்கக்கூடிய அழகான மலை கூட இப்போ திடீரென பேரழிவு உருவாக்கக்கூடும் என்றதால தொடர்ந்து எச்சரிக்கையாகவே மக்கள் இருக்க வேண்டிய அவசியம் இருக்கு. காலநிலை மாற்றம், அதிக மழையத்தோட பனி உருகுதல் போன்ற காரணிகள் ஆல்ப்ஸ் பகுதிகளில் இயற்கை பேரிடர் அபாயங்கள் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. இதனால அந்த பகுதி மக்களத்தோட அதிகாரிகள் மிகுந்த கவனத்தோடு இந்த நிலைமையை தொடர்ந்து கண்காணிச்சுக்கிட்டே இருக்காங்க. மீண்டும் ஒரு எபிசோட் மூலமா சந்திக்கலாம். பாய்.